அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு 25ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதனை வரைபடம், சார்ட், இண்டிகேட்டர்ஸ், நியூஸ் பேஸ்டு எதுவும் இல்லாமல் எளிமையாக சந்தையை நாம் எப்படி பார்ப்பது, அதுதான் இந்த வீடியோ நோக்கம். இது பரிந்துரைக்கான வீடியோ கிடையாது, இது பயிற்சிக்கான வீடியோ. இப்போது நம்ம சந்தையை எளிமையாக பார்ப்பது அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி. அப்போ சந்தையில் ரொம்ப முக்கிய ரேஞ்ச், அதாவது ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் மற்றும் ஆப்ஷன் செயின், அதன் மூலியமாக தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்குறோம். அதிகமான ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எது வருத்தமாதோ அதை ரெசிஸ்டன்ஸ், எந்த புட் ஆப்ஷன் அதிகமாக வருத்தமாதோ அதான் சப்போர்ட்டுங்கிற அடிப்படையில் பார்த்துட்ருக்குறோம். இதனை ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் மட்டுமே இது புரியும். ஏன்னா நம்ம கிட்ட இது கணிதவியல் விளையாட்டுன்னு சொல்லுவோம். ஆப்ஷனுடைய விளையாட்டு எப்படி கணிதத்தில் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இதை நம்ம புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதனால் இது நம்ம எப்போவுமே வியாபாரத்தின் அடிப்படையில் எதை குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்கையும் இல்லை அளவுலையும் சந்தையை நம்ம வாங்குவதோ விற்பனையோ பற்றி இதுவரை என்னாலும் நம்ம பேசியது கிடையாது. இதில் கொஞ்சம் சிறு மாற்றம் செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்துருக்கேன். இது கமெண்ட் பாக்ஸில் இது கரெக்டாக இல்லை எப்படி அப்படிங்கிற ஆலோசனையை நீங்கள் வழங்குங்க. இது நேர்மறை, அதாவது உங்களோட விருப்பத்தை, உங்களோட உரிமை இருக்குது. அதனால் நாகரிகமாக பதிவு செய்யுங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு பதிவு செய்யுங்க, பிடிக்கலனாலும் திட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நாகரிகமாக இருக்கட்டும், அவ்வளோதான். அப்புறம் இதை கொஞ்சம் வீடியோ லென்த்தாக ஆகுதா, இல்லை இதை நிஃப்டிக்கு தனியாக, பேங்க் நிஃப்டிக்கு தனியாக, ஸ்டாக்ஸுக்கு தனியாக போடணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பிரித்து கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆலோசனையை நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி அடுத்த கட்டம் இந்த வீடியோக்களையும் உங்களுக்கு புரிதலில் ஏற்படுற மாதிரியும் எப்படி கொண்டு போகலாம்னு பார்க்கலாம். அதற்குண்டான கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இப்போது இது வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி. இது சந்தை முடிவுற்றுள்ள போது பேர் ஹெஜ்ஜும் எட்ஜ் ஹெஜ்ஜும் நம்ம இந்த லெவல் பார்த்துருந்தோம். அடுத்து திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையோட மூமெண்ட் பெருசாக இருந்தது. அப்போ என்ன தாக்கத்தை உருவாக்கியது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 17,600 காலை மட்டும் ரைட் பண்ணவங்க, வெறும் காலை மட்டும் ரைட் பண்ணவங்களுக்கு இப்போ இருக்கிற விலை 11 ரூபாய். அப்போ எவ்வளவு லாபம்? கிட்டத்தட்ட லாபம் அப்படிங்கிறது 155 ரூபாய்க்கு மேலே, 158 ரூபாய் லாபமாக இப்போதைக்கு இருக்கும். ஓகே, இதுவே 16,600 புட் ஆப்ஷனை ரைட் பண்ணவங்களுக்கு, 119 ரூபாய்க்கு ரைட் பண்ணவங்களுக்கு 345 ரூபாய் இப்போ இருக்குது. இப்போ இன்றைக்கி க்ளோசிங்கில் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே நட்டம் ஏற்பட்டிருக்கும். இது ரைட்டிங் பண்ணவங்களுக்கு. இதுவே 600 காலை பை பண்ணவங்களுக்கு, 169 ரூபாய்க்கு பை பண்ணவங்களுக்கு 158 ரூபாய் நஷ்டம். இதில் நீங்கள் பை பண்ணுறதா ரைட் பண்ணுறதாங்கிறது உங்களோட சூழ்நிலைக்கு கொண்டு போய்க்கோங்க. இதை நான் சொல்லலை, ஆனால் எப்படி பண்ணியிருந்தால் எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இதே 119 ரூபாய்க்கு பை பண்ணவங்களுக்கு 345 ரூபாய், கிட்டத்தட்ட 200 ரூபாய் லாபம். ஓகே, இது ஒரு முறை. இது ரெண்டுமே, இது 17,600 கால் அண்டு புட், இதனுடைய கூட்டுத்தொகை நம்மளுக்கு 288 ரூபாய் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 356 ரூபாய். அப்போது இதனை விற்பனை செய்தவர்களுக்கு கால் அண்டு புட் இந்த ரெண்டு ப்ரீமியத்தையுமே நம்மளுக்கு ரைட்டிங் பண்ணியிருந்த 288 ரூபா ப்ரீமியம் வரும். இப்போ 356 ரூபாய் ப்ரீமியமாக உள்ளது. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 70 ரூபாய் நட்டத்தில் இருப்பாங்க இப்போ ரைட் பண்ணவங்க. இதை பை பண்ணவங்களுக்கு 80 ரூபாய் லாபத்தில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதே 17,700 காலும் 500 புட்டையும் ரைட் பண்ணியிருந்தாலும் சரி, பை பண்ணியிருந்தாலும் பேரிங்காக பண்ணியிருந்தால் 195 ரூபா ப்ரீமியம், இப்போ 270 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 75 ரூபாய், அதாவது ரைட்டிங் பண்ணவங்களுக்கு 75 ரூபாய் நஷ்டம், பை பண்ணவங்களுக்கு 75 ரூபா லாபத்தில் இருக்குது. அவ்வளோதான். இது கம்பேரிட்டிவ் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்று 2 நாட்களோட வர்த்தகத்தில் ஹோல்டு பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கு, அப்போ இவ்வளோ பெரிய மூமெண்ட்டுக்கு நம்மளுக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பகுத்தாய்வு செய்கிறோம். அவ்வளோதான். இப்போ 2 நாட்களோட ரேஞ்ச் பாருங்கள். திங்கக்கிழமையும் 600 ரூபா, இன்றும் 473 ரூபா. இன்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆன புள்ளிகளில் இருந்து 200 புள்ளிகளுக்கு கீழ், 200 புள்ளிகளுக்கு மேல், 200 புள்ளிகளுக்கு கீழ் அப்படின்னு கொண்டு வந்தோன்னா 16,800 கட் ஆகலை. 200 புள்ளிகளுக்கு மேல் அப்படின்னா 17,200, அதை கட் பண்ணி 100 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குது. அப்போ மார்க்கெட் 16,800 17,200க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம பேசியிருந்தோம். அது இன்று அப்படியே நடந்துள்ளது. இதற்கு காரணம் நான் சொன்னதுனால கிடையாது, அட்டவணையினால். அந்த அட்டவணை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ சந்தை பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 148 புள்ளிகள் கேப் டவுன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆன புள்ளிகளிலிருந்து 308 புள்ளிகள் மேல் நோக்கியும் கீழ் நோக்கி 165 புள்ளிகள். அப்போது ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ புள்ளி இறங்குச்சோ அதற்கு இரட்டிப்பாக ஏறியுள்ளது. இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஓப்பனுக்கு கீழே போனவன் ஓப்பனுக்கு மேலே வந்திருக்கான். ஓப்பனுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் என்ன இம்பேக்ட் ஆனா? ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல, நேற்றைய லோவை பிரேக் பண்ணி 161 புள்ளிகள் நேற்றைய லோவை கட் பண்ணி போயிருக்கு. அப்போ நேற்றைய லோக்கு கீழே போயிட்டு நேற்றைய லோக்கு மேலே வந்ததுக்கோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். க்ளோசிங் டு க்ளோசிங்கில் 128 புள்ளிகள் சாதகமாகவும், ஹையிலிருந்து 32 புள்ளிகள் இறக்கத்திலையும், லோவிலிருந்து 441 புள்ளிகள் ஏற்றத்திலையும் மொத்தம் 473 புள்ளிகள் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. திங்கக்கிழமை ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். இப்போ திங்கக்கிழமை ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது. அப்போ திங்கக்கிழமை ஓப்பனுக்கு மேலே 24 புள்ளிகளும், ஓப்பனுக்கு கீழே 739 புள்ளிகளும், மொத்தம் 763 புள்ளிகள் மூவ்மெண்ட் ஆகிருக்கு, ரேஞ்ச் இருக்குது. அப்போ ஒரு வாரத்தோட ரேஞ்சை 2 நாளில் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். இப்போது ஸ்பாட் 17,277, ஃபியூச்சர் 17,263. அப்போ தற்போதைக்கு டிஸ்கவுண்டில் இருக்க வாய்ப்பு உள்ளது போல் நம்மளுக்கு தென்படுகிறது. இப்போது நம்மளுக்கு எட்ஜ் அண்ட் மல்டிபிள் ஹெட்ஜ், இது மல்டிபிள் ஹெட்ஜில் தான் இப்போ இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக கால் ஆப்ஷனும் ஒரு புட் ஆப்ஷனும். அப்போது மார்க்கெட் 17,000 17,500க்குள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்போ இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நாளை தினம் விடுமுறை. அப்போ இது டைரெக்டாக வந்துட்டு கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆர் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ரெண்டுமே உடன்பட்டு இருக்கும். அப்போ 17,000 புட்டு வந்து 34 ரூபாயும், 17,500 கால் 24 ரூபாய். இவங்களுக்கு உள்ளதான் ஃபஸ்ட்டு போட்டி. ஃபஸ்ட்டு போட்டி இதற்கு இல்லை, 17,000க்கும் 17,200க்கும். அப்போ 34 விசஸ் 142. அடுத்தது 34 விசஸ் 86. அடுத்து 34 விசஸ் 48. அப்போ இவங்களுக்குண்டான போட்டி எப்படி நடுநிலையாகி எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். அப்போ சந்தை 17,000க்கு கீழும் 17,500க்கு மேலும் செல்லாத வண்ணம் சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பது போல் தோன்றுகிறது. இப்போ ஐவின்னு பார்த்துட்டா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இப்போ கால் ஆப்ஷன் சைடு மிகப்படுத்தின மதிப்பு ஐவி ஜாஸ்தியாக இருக்க பாருங்கள். இந்த மணி ஆப்ஷன்ஸில் ஐவி ஜாஸ்தியாகவும், புட் ஆப்ஷன்ஸ் அதாவது அவுட் த மணிலையும் நம்மளுக்கு இருக்குது. இங்கே புட் ஆப்ஷன் சைடும் நம்மளுக்கு ஐவி ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்போ சந்தையை வந்துட்டு ஒரு நாள் தான் இருக்குது, மிகப்படுத்தின மதிப்பு இருக்குது. அதனால் ரேஞ்ச் சுருக்கமாகவும் ப்ரீமியம் கரைவதற்கு உண்டான மூமெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இப்போ நிஃப்டியோடது 17,100 கால் 100 புட் பேர்கேஜிங் இருக்குது. அப்போ 261 ரூபா ப்ரீமியம் அதில் கிடைக்கிது. அதனால் 17,361லேருந்து 16,839க்குள்ளே சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து 17,500 17,000னா 58 ரூபா ப்ரீமியம். அதனால் 17,558லேருந்து 16,942க்குள்ளே இருந்தாலும் இவர்களுக்கு நஷ்டம் வராது, அதற்குள் சந்தை இருக்க வாய்ப்பு. இப்போது கால் ரைட்டர்ஸ், அதாவது 17,000 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,298. 17,250 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,364. 17,500 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் வந்துட்டு 266. 17,500 நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அதனால் 17,524 வச்சுக்கோங்க. அதே மாதிரி 17,500 புட்டை ரைட் பண்ண பயப்படக்கூடிய இடம் 17,260 அந்த ரேஞ்ச். அடுத்து வந்து 17,250 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,154. 17,000 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 16,966. இதற்குள் சந்தை இருக்க வாய்ப்புகளாக அமையும். அடுத்து பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் 36,500லிருந்து 37,500க்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் அதற்குள்ளே தான் இருந்திருக்காங்க. 36,500 மட்டும் கடந்து ஒரு 200 புள்ளிகளுக்கு மேல் சென்றிருக்காங்க. ரேஞ்ச் பாருங்கள், 2 நாட்களும் பேங்க் நிஃப்டி 1,300 புள்ளிகள் 1,300 புள்ளிகள் இருந்திருக்கு. அப்புறம் ரேஞ்ச் அளவு பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம். இந்த ரேஞ்ச் அளவு பெருசாகிறத ஜாக்பாட் மூமெண்ட்டாக அமையும். இப்போது பேங்க் நிஃப்டி 349 புள்ளிகள் கேப் டவுன் ஆகிருக்கு.
ஓப்பனான புள்ளிகளிலிருந்து 1190 புள்ளிகளும் ஓப்பனுக்கு கீழ் 183 புள்ளிகளும் நேற்றைய ஹையை கடந்து 94 புள்ளிகள் நேற்று ஹையை கடந்து போயிருக்கு. நேற்றைய லோவுக்கும் இன்றைய லோவுக்கும், அதான் நேற்றைய லோவை கட் பண்ணவே இல்லை, 40 ரூபா கட் பண்ணவே இல்லை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 759 புள்ளிகள் பாசிட்டிவ்லையும், நம்மளுக்கு ஹையிலிருந்து 82 புள்ளிகளும், லோவிலிருந்து 1291 புள்ளிகள் ஏற்றத்திலே மொத்தம் 1373 புள்ளிகள் இம்பேக்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1413 புள்ளிகள் மொத்த ரேஞ்ச், 37,601 அப்படிங்கிறது நம்மளுக்கு திங்கட்கிழமை ஓப்பனான புள்ளிகளுக்கு மேல் 187 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே 1226 புள்ளிகள் நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்போ ஓப்பனுக்கு கீழே 1226 புள்ளிகள் மேல் நோக்கி வந்து இப்போ ஓப்பனுக்கு மேலே கடந்து நிற்குது. இதனுடைய தன்மை நம்மளுக்கு வியாழக்கிழமை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்தது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 37,706, ஃபியூச்சர் வந்து 37,745. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ வந்து டேபிளில் பார்த்தீங்கன்னா 37,500 கால், 38,000 கால், 37,000 புட். அப்போது சந்தை 37,000 38,000க்குள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இப்போ 37,500 கால் பாருங்கள், 76 ரூபா லோ, நம்மளுக்கு 402 ரூபா க்ளோசிங். அப்போ கிட்டத்தட்ட 5 மடங்கு ஏற்றம். இதே பாருங்கள் 38,000 கால் நம்மளுக்கு 47 ரூபா, 149 ரூபா, கிட்டத்தட்ட 3 மடங்கு ஏற்றம். 37,000 புட்டு பாருங்கள் 412 ரூபாயிலிருந்து 74 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட அவங்க ஒரு 70% இறக்கத்தை சந்திச்சிருக்காங்க. அப்போ பையர்களுக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு மார்க்கெட் பெருசான ரேஞ்சில் தான் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்போ இதில் ஐவி இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படிங்கிறது 25 இருக்குது. அதனால் மிகைப்படுத்தின மதிப்பு இருக்குது. அதனால் மிகைப்படுத்தின மதிப்பு இருப்பதால் சந்தை வந்துட்டு வியாழக்கிழமை ஒரு நல்ல ரேஞ்ச் பவுண்டாக, ரேஞ்ச் சுருக்கமாகவும் ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்குவாங்க உங்களோட வியாபார அமைப்பை. அடுத்து வந்து 37,000 கால் அண்டு புட்டு, இதை பேர்கேஜ் 892 ரூபா. அதனால் 37,892, 36,108 இதற்குள்ள ரேஞ்சாக இருக்க போது. 38,000, 37,223 ரூபா. அதனால் 38,223, 36,777 இருக்க போகுது. இதே நம்மளுக்கு 37,000 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 37,818, 37,500 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 37,902, 38,000 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 38,149. இதே புட் ரைட்டர்ஸ் 38,000 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 37,598, 37,500 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 37,334, 37,000 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 36,953. ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு 37,500 கால் அண்டு புட்டை ரைட் பண்ணியிருந்தாலும் சரி, பை பண்ணியிருந்தாலும் சரி, டோட்டல் ப்ரீமியம் 783 இருந்திருக்கு. இப்போ 568 இருந்திருக்கு. இப்போ ரைட் பண்ணவங்களுக்கு இந்த 200 ரூபாய் லாபம். இதை பை பண்ணவங்களுக்கு 200 ரூபா நஷ்டம். 37,500 காலும் புட்டும் இணைந்து இதையும் ரைட்டிங், இதுவும் ரைட்டிங், இதையும் பையிங், இதையும் பையிங், அவ்வளோதான். இதை எப்படி புரிஞ்சுட்டாலும் சரி உங்களுக்கு. அடுத்து 38,000 கால் அண்டு புட்டை டோட்டலாக ரைட் பண்ணியிருந்தால் 402 ரூபா ப்ரீமியம். இப்போ இன்றைக்கி 223 ரூபா ப்ரீமியம். அப்போ 170, 180 புள்ளிகள் ரைட் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதே பை பண்ணவங்களுக்கு 170 ரூபா நஷ்டமாக இருக்குது. அப்போ இதனுடைய பங்களிப்பு எப்படி, அப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஏற்ற இறக்கம் இருந்ததற்கு என்னென்ன தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஸோ நம்மளுக்கு நாளை குடியரசு தின விழானால நம்மளுக்கு வந்து சந்தை விடுமுறையினால நம்மளுக்கு நாளை தினம் வர்த்தகம் இருக்காது. வியாழக்கிழமை மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங், வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும். இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.